பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். காலையிலே உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பாருங்கள், தீமோத்தேயு எழுதின முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவதூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். தேவ பக்தியின் ரகசியம் யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவ பக்தியின் ரகசியமானது எல்லோரும் ஒப்புக்கொள்ளுகிறபடி அது மகா மேன்மையான ஒன்றாக இருக்கிறது என்று இந்த பவுல் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அது மேன்மையாக இருக்கிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆண்டவருக்கு நன்றி. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அதைதான் யோவான் 1ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணினார். மாமிசத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல என்று நாம் படிக்கிறோம். ஆம் அன்பானவர்களே, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். மாம்சத்திலே வெளிப்பட்டதான அந்த இயேசு நீதி உள்ளவராக விளங்கப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவராய், அவர் நீதிமானாய், அவர் ஒரு பரிசுத்தவானாய், அவர் ஒரு நீதிபரராய் தன்னை விளங்க செய்தார் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது தேவதூதர்கள் மேய்ப்பர்கள் இருந்த இடத்துக்கு வந்து சொன்னாங்க, உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் பாட்டு பாடினாங்க. அதுக்கு முன்னால் தேவதூதர்கள் என்ன சொன்னாங்க? தாவீதின் வம்சத்தில் உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார்னு சொன்னாங்க. புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். அவர் புறஜாதிகளிடத்தில் சென்று பிரசங்கம் பண்ணினார். புறஜாதியாருடைய கலிலேயாவிலே பிரசங்கம் பண்ணினார். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரும் வெளிச்சத்தை கண்டார்கள் என்றெல்லாம் பிரசங்கம் பண்ணினார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். அவரை உலகம் விசுவாசித்தது. இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலகம் அவரை விசுவாசிக்கும் பொழுது தேவனை விசுவாசிப்பதனால் உண்டாகிற நன்மையை இந்த உலகம் பெற்றுக்கொள்கிறது. மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டு கொஞ்ச ஜனங்களுடைய பொறாமையினால் சிலுவையில் அறையப்பட்டு மகிமையில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அந்த தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். அவரிடத்திலே தேவ பக்தியாயிருப்போம் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தேவ பக்தி நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவிடும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, வசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.